வணக்கம். பாண்டி ஸ்டோர் சீரியல்ல கதிர் ராஜியும் பூவெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலை முட்டிக்குது. அந்த இடத்துல என்னடா நடக்குதுன்ட்டு செந்தில் வந்து நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, பூவெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தோன்னுட்டு. அப்போ என்னடா பூவெல்லாம் களைஞ்சி போயிருக்குதுன்னு நான் உட்காந்துட்டேன் மாமா, அதனால் களைஞ்சிட்டு இருக்குதுன்ட்டு என்னென்ன நடக்குதுங்கன்ட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு. அதனால ராஜி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில் வராங்க. வந்துட்டு அவங்க தங்கமயில் எதிரில் வந்து நிற்கிறாங்க. உள்ளெல்லாம் நல்லாவே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதனால் அதில் மீனா வந்து நிற்கிறாங்க. என்ன இவங்க வெக்கப்படுறாங்க, ரொம்ப நேரமாக அது மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தங்கமயில் கேட்குறாங்க. உங்களுக்கு முறையாக நடந்தது, அதனால் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, எங்களுக்குலாம் அது மாதிரி நடக்கல, அதனால தான் அவள் அலங்காரத்தை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு நிற்கிறானிட்டு. அதில் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கணும், இவங்க வெக்கப்படுறாங்களே சொல்லும்போது எல்லாருக்குமே எது எது நடக்கணும்னு அதுதான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நாத்தனார் வந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களா, ரூமை நான் போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. அதெல்லாம் நீ பார்க்க போகக்கூடாது, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ரொம்ப புழுக்கமாக இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க தங்கமயில். சரி வாங்க, நம்ம எங்களோட ரூமில் போயிட்டு இருங்க, அதுக்கப்புறம் உள்ளே போவீங்கன்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. மீனா உள்ளே வராங்க. அந்த இடத்துல செந்தில் கதிரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ மீனா வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க அவங்க. இல்லை தம்பியும் ராஜன்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏதோ வளர்றாரு அணின்ட்டு இவர் வெளியில் போய்ட்றாரு. இவங்க இங்கே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதே நேரத்தில் பாண்டியன் சரவணனை உட்கார வச்சு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொண்டாட்டியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம வெளியில் போய்ட்டு வேலை செய்ய முடியும். வேலை செஞ்சுட்டு என்ன தான் கஷ்டம், இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட முகத்தை பார்த்தோன்னே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் போயிடும். அதனால் குடும்பத்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதிரில் பழனி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே மணிக்கணக்காகும் போல இருக்குது. இவனை எப்போ உள்ளே அனுப்புகிறாரு தெரிலன்ட்டு. அந்த இடத்துல கதிர் வந்து நிற்கிறாரு. என்ன மாமா இவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை எப்போ உள்ளே அனுப்புறதுன்ட்டு. மணிக்கணக்கு ஆகும் போல இருக்குது, விடிய கூட விடியலான்ட்டு இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தால் கோமதி கேட்குறாங்க, சரவணன் எங்கன்ட்டு, மாமா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு. அப்போது ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, கோமதி நீ போயிட்டு தங்கமயிலை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் அனுப்பினிட்டு. சரி அவங்களும் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. தங்கமயில் தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன தயங்குறேன்ட்டு கேட்டவுடனே அவங்க கையில் பால் சம்பு கொடுக்கலன்றாங்க. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேர் சிரிச்சுட்டு பால் சம்பெல்லாம் உள்ளவே வச்சுட்டோம், நீ கிளம்புன்ட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ராஜியும் தங்கமயிலும் உள்ளே வந்து பார்த்தாக்கா அங்கே மீனாவும் செந்திலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டோம் தங்கமயிலுக்கு எரிச்சலும் கோவம் வருது. இதை வந்துட்டு ராஜி பார்த்துட்டு அவங்க கோமதியை கூப்பிட்றாங்க. ராஜியும் கோமதியும் இவங்க ரெண்டு பேரோட டான்ஸு பாட்டு குத்தெல்லாம் பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் தங்கமயிலுக்கு எரிச்சல் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்க வந்து நிற்கிறது அவங்க பார்த்துட்டு அவங்களாம் வெளியில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்துட்டு எரிச்சலாக இவங்க மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. வெளியில் வந்துட்டு கோமதி திட்டுறாங்க மீனாவுக்கு, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்களான்ட்டு அவங்க திட்டிட்டு போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா மீனாவை ராஜி கிண்டல் பண்ணுறாங்க. பாண்டியன் இன்னும் உட்காந்து சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பழனியும் கதிரும் புலம்பிகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் தங்கமயில் வீட்டில் சாம்பிராணி போக போடுறாங்க. அது ஆச்சரியத்தோட கோமதி அவங்க மருமகள்களோட பார்க்குறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.